Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க்புக்கில் இது 6th தமிழ் 5வது பாடம் கிரேட் லெவலில் தொடர் அமைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5.1 உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து தொடரை நிறைவு செய்க. இதில் எந்தெந்த வார்த்தை எந்தெந்த டேஷில் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 டேஷ் தேன் உறிஞ்சுகிறது. இது எழுவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு போட்டால் அது எழுவாய். விடை பாருங்க, வண்ணத்து பூச்சி தான் அதுக்கான விடை. சார் எழுவாய்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க தானே. அதாவது ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸில் யார் எது எவை போன்ற கேள்விகளுக்கு விடை வந்தால் அது எழுவாய் எனப்படும். ஓகேங்களா. இப்போ டேஷ் தேன் உறிஞ்சுகிறது அப்படின்னு வருது. இப்போ எது தேனை உறிஞ்சுகிறது அப்படின்னு கேள்விக்கு விடை என்ன? வண்ணத்து பூச்சி. ஓகேங்களா. அப்போ வண்ணத்து பூச்சி என்பது எழுவாய். ஸோ நம்ம இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான். அடுத்து 2வது வரி பாருங்க, குழந்தைகள் டேஷ் செய்தனர். எதை செய்தனர்? களிமண் பொம்மையை செய்தனர். இது என்ன சார் அப்படின்னா இது செயபடு பொருள். ஒரு சென்டென்ஸில் எதை யாரை அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது செயபடு பொருள் ஆகும். அதாவது களிமண் பொம்மை. எதை செய்தனர்? களிமண் பொம்மையை செய்தனர். 3வது பாயிண்ட்டு, கண்மணி ஓவியம் டேஷ். இங்கே என்ன வரப்போகுதுன்னா வரைந்தால் என்பது வரும். இது என்ன சார்? பா என்பது பயனிலையை குறிக்கும். அதாவது இப்போ இந்த சப்ஜெக்டு இந்த சென்டென்ஸ் ஆனது இந்த வார்த்தை இல்லாமல் முடிவடையாது. பாருங்க, பயனிலை பெரும்பாலும் வாக்கியத்தின் இறுதியில் தான் வரும். ஓகேங்களா. இப்போ கண்மணி ஓவியம் என்ன பண்ணா அப்படியே நிற்கிது பாருங்க. கண்மணி ஓவியம் வரைந்தால் என்பதை சேர்த்தாதான் விடை வருது. அடுத்தது டேஷ் அணிவகுத்து சென்றனர். எழுவாய். யார் அணிவகுத்து செல்வாங்க? வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். விண்ணில் டேஷ் செலுத்தப்பட்டது. செயபடு பொருள். எதை செலுத்தப்பட்டது? செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. இது 5. சந்தோஷ் பேருந்து டேஷ். இது பயனிலை. சந்தோஷ் பேருந்தை என்ன பண்ணாரு? ஓட்டினார். என்ன பண்ணாரு? ஓட்டினார். இது பயனிலை. எங்கே இருக்கு? இதோ இருக்கு. ஸோ அடுத்து 2வது கேள்வி, படத்துக்கு உரிய பயனிலை தொடரை எழுதுக. ஓகேங்களா. இங்கே நிறைய தொடர்கள் கொடுத்துட்டாங்க. அதில் படத்துக்கு உரிய தொடரை நாம் செலக்ட் பண்ணி எழுதணுமா? எழுதலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக அவங்களே எழுதிட்டாங்க. என்ன? அவன் மகிழன். அவங்களே சொல்லிட்டாங்க. அவன் மகிழன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 2வது சென்டென்ஸ். இங்கேருந்து நாம் ஆரம்பிப்போம். மகிழன் ஒரு சிறுவன். எந்த படத்துக்கு வரும்னா இதோ இருக்கு பாருங்கள். இந்த படத்துக்கு மகிழன் ஒரு சிறுவன் என்பது பொருந்தி வரும். 2வது சென்டென்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்களா. அடுத்து மகிழன் நடக்கிறான். எங்கே நடக்கிறான்? இதோ நடக்கிறான் பாருங்க. அடுத்து மகிழன் நடனம் ஆடுகிறான். இதோ பாருங்க, சூப்பராக ஆடுறாரு. கையை காலை மடக்கி குறுக்க காலை வச்சு மகிழன் நடனம் ஆடுகிறான். அடுத்தது இருவரில் மகிழன் யார்? அது எங்கே இருக்குது? 2 பேர் இருக்கிறது இங்கே தான். இதுதான் இருவரில் மகிழன் யார். சரி சார், இந்த 2 பேரில் யார் சார் மகிழன்? நீங்கள் நல்லா ஐடியா பண்ணி கண்டுபிடிங்க யார் மகிழன்னு. அப்சல்யூட்லி இவர் தான் மகிழன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இவருக்கு தான் மொட்டை தலை. அதோ சொல்லிக்கிறாங்க பாருங்கள். அவர் தான் மொட்டையாக இருப்பார். இவங்களுக்கு முடி இருக்குது. அதனால் இவங்க மகிழன் கிடையாது. அடுத்து மகிழன் படிக்கிறானா? அதை பாருங்கள். மகிழன் படிக்கிறானா? நீங்கள் டெய்லி படிக்கிறீங்களா இல்லையா? அதை சொல்லுங்கள் முதல்ல கமெண்ட்டில். அடுத்து மகிழன் விளையாடுகிறான். மகிழன் எங்கே விளையாடுறார்? இதோ பாருங்கள், சூப்பராக விளையாடுறார். மகிழன் விளையாடுகிறான். எல்லா சென்டென்ஸையும் எழுதியாச்சு. அடுத்தது இருக்குது
அடுத்து இதுலேயே என்ன இருக்குது, நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டையும் இந்த வீடியோவிலே முடிச்சிடலாம், இதை தனியாக முடிக்க தேவையில்ல. சரியான விடையை இறுதியில் உள்ள விடைத்தாளில் நிழலிடுக. விடைத்தாள் அடுத்த பக்கத்தில் இருக்குது, அதை நாம் பார்க்கும்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, அகர வரிசையில் அமையாத சொல் தொகுப்பு எது? அகர வரிசை ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி சார் ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். இது கடைக்குட்டி, காலை நேரம், கிளிப்பிள்ளை, கீற்றுக்கட்டு. இது கா, இது கா, இது கி, இது கி. சரியான வரிசையில் உள்ளது. இது அகர வரிசையில் அமைஞ்சிருக்குது. காக்கா கிக்கின்னு வரிசையாக வருதா? ரெண்டாவது பாருங்கள், சந்தனமல்லி, சிற்றெரும்பு, சாமந்தி, சீத்தாப்பழம். சந்தனமல்லி சா வந்துட்டு தானே சி வரணும், ஆனால் சா சி அப்படின்னு வந்துக்குது. இது அகர வரிசையில் அமையவில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்க்க போகிறோம். அடிக்கோடிட்ட சொல் உணர்த்தும் பொருளை எழுதுக. கசடு, கற்க, கசடு அற, அதாவது குற்றம் நீங்க கற்க வேண்டும் என்பது தான் அதன் பொருள். தெளிவாக படிக்கணும், நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஸோ குற்றம் என்பது சரியான விடை. மூணாவது கேள்வி, படற்கையில் அமைந்துள்ள சொற்றொடர் எது? படற்கை, தன்மை, முன்னிலை, படற்கை. அதாவது மூன்றாவது ஆள், நாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அவர் முன்னிலையில் வருவார், நாம் பேசிகிட்டு இருக்கோம், இது தன்மையில் வரும். அடுத்தது படற்கை என்பது நம்ம 2 பேரை தவிர வேறு யாரையாவது பற்றி நாம் பேசுகிறோன்னா அது படற்கையில் வரும். முதல் வாக்கியத்தில் நீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீ என்பது முன்னிலை, அவள் என்பது மூன்றாவது ஆள், அதனால் இதுதான் படற்கை. நாங்கள் என்பது தன்மை, நான் என்பது தன்மை. அடுத்தது விடைக்கு ஏற்ற வினாத்தொடரை தெரிவு செய்க. ஸோ இங்கே விடைகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு விடை கொடுத்துருக்காங்க, மாலையில் இனியன் மட்டைப்பந்து விளையாடினான். இதற்கு சரியான விடை, மாலையில் இனியன் என்ன செய்தான் என்பது சரியான கேள்வி. இங்கு சரியான விடையாக அமைந்துள்ளது ஆப்ஷன் ஆ. 5, விடுபட்ட இடங்களுக்கு உரிய மயங்கொலி சொல் வரிசை எது? மயங்கொலினா என்ன? லா லா ரா ரா நா நா, அதெல்லாம் மயங்கொலி சொல் வரிசை. சேவல் கூவும் டேஷ் கேட்டு எழுந்தேன். சேவல் கூவனா சத்தம் கேட்கும். சத்தம் என்பதை எந்த லீயா போடணும்? இந்த லீய போடணும். ஒலி, சத்தம். கதிரவன் டேஷ் கண்ணை கூசியது. கதிரவன் கிட்ட இருந்து சத்தம் வருமா என்ன? வராது, ஒலி, லைட்டு தானே வரும், அது இந்த லீ. ஸோ ஆப்ஷன் இ, ஒலி என்பது சரியான விடை. 6வது கேள்வி, தொடரை நிரப்புவதற்கான வினாச்சொல் எது? புதிருக்கான விடையை கூறியவர் டேஷ். கூறியவர் அப்படின்னு வருது இல்லையா, இது எவைன்னு வருமா, எது வருமா, என்ன வருமா, யார் என்பது தான் சரியாக வரும். உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிறைவு செய்க. சிறுமி பூங்காவில் ஊஞ்சல் ஆடினாள். சிறுமி என்பது பெண்பால், அதனால் ஆடினாள் என்று தான் வர வேண்டும். அடுத்ததாக பிழையான தொடரை சுட்டி காட்டுக. மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு வரக்கூடாது, மேய்ந்து கொண்டிருந்தன என்று வருவதே சரி. அப்போ ஆப்ஷன் ஆ தான் தவறு. 9, உயர்திணை ஒருமையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. உயர்திணை என்பது மனிதர்களை குறிக்கும், ஒருமை என்பது சிங்குலர், அதாவது ஒரு ஆள். இங்கு மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க, இது உயர்திணை தான். மாணவர்கள் என்பது மனிதர்கள் தான், உயர்திணை தான், ஆனால் ஒருமையில் இல்லை, இதில் பலர் இருக்கின்றனர். 2வது, குயில் ஒன்று மரத்தில் குக்கு என கூவியது. குயில் என்பது அக்ரிணை, அதனால் அது உயர்திணை கிடையாது. அடுத்தது, செழியன் மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான். செழியன் என்பது ஒரு ஆளை குறிப்பதால், மனிதனை குறிப்பதால் அது உயர்திணை. இது ஒரு ஆளை மட்டுமே குறிப்பதால் இது உயர்திணை ஒருமை. ஆப்ஷன் இ, 3வது விடை தான் சரி.
10 எழுவாய் வெளிப்படையாக அமைந்த தொடர் எது? எழுவாய் நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, சப்ஜெக்டு யார் செஞ்சது, எது செஞ்சுது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அது வெளிப்படையாக அமைந்தது எழிலன் வரைந்து மகிழ்ந்தான் என்பது தான். வெளிப்படையா எழிலன் வரைந்து மகிழ்ந்தான். அடுத்தது விடைத்தாள் பாருங்க. இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்னு சொல்லுவாங்க. இப்போ 1க்கு ஆப்ஷன் ஆன்னு சொல்லியிருந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஆவில் பென்சிலால் ரவுண்ட் பண்ணணும். 2க்கு ஆப்ஷன் ஈன்னு சொல்லியிருந்தா அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணுறீங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். லிங்க்கில் திறன் வீடியோக்கள் அனைத்தும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.